வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூமெரிக்கல்ஸ் கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் சில நியூமெரிக்கல்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஐடென்டிக்கல் பித் பால் ஈச் ஆஃப் மாஸ் m அண்ட் எல்லாம் ரெண்டோட பித் பாலோட மாஸ் m, ரெண்டுத்துலேயும் சார்ஜ் q இருக்குது. ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் ஏ காமன் பாயிண்ட் பை 2 strings. ஸோ காமன் பாயிண்ட்லேருந்து 2 ஸ்ட்ரிங்னால் இதை ஹேங் பண்ணுறாங்க. இதுதான் பித் பால், இது பித் பால். ஸோ இதை ஹேங் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள சார்ஜ் q ரெண்டு சேம் சார்ஜுங்கிற போது ரெண்டு இப்படி ஹேங் பண்ணியிருக்காங்க. ஹேங் பண்ணியிருக்க போது என்ன பண்ணணும், ரெண்டு சேம் சார்ஜாக இருக்க போது இந்த பித் பாலும் சார்ஜ் வித் q. ஸோ ஒன்று ரிப்பல் பண்ணிக்கணும். ரிப்பல் பண்ணிக்கிட்டு இப்படி போகும் இந்த ஸ்ட்ராங். இப்படி போகிற போது இப்படி போயிட்டே இருக்காது, ஏன்னா ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள மேக்ஸிமம் கூலும் ஃபோர்ஸ் வர வரைக்கும் இப்படி போகும். இதோட லென்த்தும் சேமு, இந்த சார்ஜும் சேமு. ஸோ ஈக்குவலாக இது சென்ட்ரல்லேருந்து ஈக்குவல் ஆங்கிளில் இப்படி போகும். ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஆஃப்டர் கனெக்டிங் திஸ் வில் பி லைக் திஸ். இது இப்படி போயிருக்கும், இது இப்படி போயிருக்கும். இதுதான் சென்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம 2xன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் x, இந்த டிஸ்டன்ஸ் x. ஸோ இதுதான் சென்டர். So this is equal to 2x and this is equal to x and this is equal to x. இதுதான் சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து ஹேங் பண்ணுற போது இப்படி போகுது. இதில் சார்ஜ் q, இதில் சார்ஜ் q, இதில் சார்ஜ் q. பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ரெண்டும் ஒன்று ரிப்பல் பண்ணிக்கணும். ரிப்பல் பண்ணிக்கிட்டு இப்படி போய் இங்கே நின்றுடும். அதுக்கப்புறம் ஃபர்தர் மேலே போகாது, கீழே வராது. இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் ஸ்டடியாக இருக்குன்னா அது மேலே வேரியஸ் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு கீப் இட் ஈக்குலிபிரியம் வெர்டிக்கல் டைரெக்ஷன்லையும் ஹொரிசான்டல் டைரெக்ஷன்லையும். ஸோ இப்படி இருக்கிற போது இங்கே என்னென்ன ஃபோர்ஸு, இதுக்கு இடையில் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த ஃபோர்ஸ் இப்படி, இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இப்படி இருக்கும். ஓகே, நவ் so weight of the pith ball இப்படி கீழே ஆக்ட் பண்ணும், mg. okay, now this is tension on the string, this is tension on the string, this is length of the string, this is length of the string. இது 2 theta, ரெண்டுத்துக்கு இடையில உள்ள ஆங்கிள். the angle between the string is 2 theta in equilibrium. இது ரெண்டு ஈக்குலிபிரியத்தில் இருக்குது, மூவ் பண்ண ஸ்டாட்டிக் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஆங்கிள் ரெண்டுத்துக்கு இடையில உள்ளது 2 theta. 2 thetaனா இதுவும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஸோ இதை நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம், இதையும் நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம். தீட்டா ப்ளஸ் தீட்டா 2 theta. ஸோ திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, திஸ் இஸ் டென்ஷன். ஸோ இப்போ நம்ம நேரம் ஒரு பர்பண்டிகுலர், இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம், இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஒய்? பிகாஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் திஸ். ஓகே, அப்போ தீட்டா இருக்கிற போது நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ்? இதுக்கு இடையில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2x. ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் 2 சார்ஜஸ் 2xனா, ஸோ now force is equal to 1/4 pi epsilon naught into product of both the charges into distance between them, 2x whole square. இதுதான் ஃபோர்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்? F is equal to, இதை கீழே எழுதிக்கலாம். K is equal to 1/4 pi K into Q square by 4x square. இதுதான் ஃபோர்ஸோட equation. Now next, இன்னும் வேரியஸ் ஃபோர்ஸஸ் என்ன இருக்கு? ஃபோர்ஸு இப்படி ஒரு ஃபோர்ஸு, இதனால இங்கே ஒரு ஃபோர்ஸ் வருது, இந்த mg இங்கே வருது. இதை நம்ம ரெண்டு ரிசால்வ் பண்ணிக்கலாம். எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? திஸ் இஸ் t, இது t, இது தீட்டா, இது தீட்டாங்கிற போது இது ஹைபாட்னியஸ், இது வெர்டிக்கல், இது ஹொரிசான்டல். ஸோ இப்படி போகிற ஃபோர்ஸு இப்படி போய் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதை இன்க்ளைண்டாக இருக்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது தீட்டாங்கிற போது இது 90 டிகிரி இருக்கும். தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்கிறது sin theta into hypotenuse tension. இது
தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் தீட்டா இன்ட்டு ஹைபாட்னிஸ் டென்ஷன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. என்னென்ன ஃபோர்ஸஸ் பார்ப்போம் இப்போ இங்கே. ஸோ திஸ் இஸ் இந்த டீயை நம்ம ரிசால்வ் பண்ணி இப்படி எழுதலாம். இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து டி காஸ் தீட்டா, டி காஸ் தீட்டா. இப்படி ஒரு ஃபோர்ஸ் டி சைன் தீட்டா. அப்புறம் இதை ரிசால்வ் பண்ணுறப்போது இப்படி போய் இப்படி போகும், இப்படி போச்சா இப்படி போய் இப்படி போகும், இப்படி வந்ததுன்னா கீழே வந்ததுன்னா இப்படி வந்து இப்படி வரும். எங்கேயே ஸ்டார்ட் பண்ணதோ எண்டு பாயிண்ட்டுக்கு போகும். இதுவும் எண்டுக்கு பாயிண்ட்டு, இது எண்டு போயிடுது. ரெண்டு ஃபோர்ஸ் ஆச்சு. ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுது? இப்படி ஆக்ட் பண்ணுது. அட் திஸ் பாயிண்ட் சி ஏ அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் பி. இட் இஸ் அட் ஏ. நம்ம இந்த ஃபோர்ஸை எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஃபோர்ஸை இங்கேயே எழுதிக்கலாம். ஏன்னா ஈக்குவலண்ட் வெக்டர் தான் நம்ம அதே பிளேனில் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டி சைன் தீட்டாவை இந்த பக்கம் போகுது. காமன் பாயிண்டில் நம்ம சால்வ் பண்ணிடுறோம். டி சைன் தீட்டா. ஓகே. எனி அதர் ஃபோர்ஸ்? எஸ். வெயிட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். தட் இஸ் வெயிட் என்ன? mg மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். ஸோ வெயிட் எழுதிட்டோம். ஸோ இந்த பாயிண்டில் now this point is in equilibrium because of these forces. அப்போ என்ன பண்ணோம்? இந்த ஃபோர்ஸு இந்த பக்கம், இந்த ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிற போது இதையும் இது பேலன்ஸ் பண்ணுது, இது பேலன்ஸ் பண்ணுது. ஸோ தட் த சார்ஜ் அட் ஏ, this charge is at equilibrium. So at equilibrium இதுதான் நடக்குது. ஸோ இட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்டாட்டிக் பிகாஸ் ஆஃப் இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இட் இஸ் அட் ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷனில் என்ன எழுதலாம்? அட் ஈக்லிபிரியம் இதை நெகட்டிவ் எடுத்துட்டால் இதை பாசிட்டிவ் எடுக்கலாம். தட் இஸ் டி சைன் தீட்டா மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் இன் த ஹொரிசான்டல் டைரக்ஷன். நெட் ஃபோர்ஸ் in horizontal direction. Net force horizontal direction என்ன? இதை இந்த சைடு பாசிட்டிவ் எடுத்துட்டோம்னா டி சைன் தீட்டா இஸ் பாசிட்டிவ். அண்ட் இந்த சைடு இருக்கிறத நெகட்டிவ் எடுத்துட்டோம் மைனஸ் எஃப். இதுதான் நெட் ஃபோர்ஸ். ஆர் டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப். ஒரு ஈக்குவேஷன். ஸோ டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓகே. டி சைன் தீட்டா நவ் இதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டப்போ இதை நெகட்டிவ்னு எழுதிக்கலாம். ஸோ டி காஸ் தீட்டா வெர்டிக்கலில் பார்க்குறோம். வெர்டிக்கல் டைரெக்ஷனில் டி காஸ் தீட்டா ப்ளஸில் வரும் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்குது, இந்த ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்குது. அதனால் சார்ஜ் அட் ஏ கியூ இஸ் அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன். சார் நம்ம எப்படி எழுதலாம்? டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இட் மீன்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன் வருது. ரெண்டு ஈக்குவேஷனில் இதால் டிவைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைட் 1/2. இதையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் டீயும் கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan theta. So this is equal to f by mg. So you can write tan theta is equal to tan of theta is equal to f by mg. எழுதிட்டோம். Now after writing this equation, now மறுபடியும் நம்ம ஸோ நவ் tan theta என்ன வரும்? tan theta சி இங்கே இந்த சார்ஜ் Q இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் லென்த் இஸ் டென்ஷன், இட்ஸ் லென்த், திஸ் இஸ் லென்த், திஸ் இஸ் டென்ஷன். ஸோ சேம் ஈக்குவேஷன் இஸ் applicable for this charge also at B, at A because இதுலேயும் லென்த் L இருக்குது, இதுலேயும் லென்த் L இருக்குது, இதுலேயும் ஆங்கிள் வந்து தீட்டா, இது ஆங்கிள் வந்து தீட்டா, ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ளது 2 தீட்டா. ஸோ இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இங்கே நடக்கும். ஸோ இந்த பக்கம் எஃப் இருக்கும், இந்த பக்கம் எம்ஜி, அண்ட் இந்த பக்கம் என்ன வரும்? டென்ஷன் இது தீட்டாங்கிறதுனால, தீட்டா இங்கே இருக்கிறதுனால தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது டி காஸ் தீட்டா. அப்புறம் இந்த பக்கம் ஃபோர்ஸ் என்ன? தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குன்னா
hypotenuse into sin theta. Same thing. இந்த ஈக்குவேஷன் பண்ணால் இப்போ நம்ம சால்வ் பண்ணோமே அதுதான் வரும். ஸோ t tan theta is equal to f by mg. Okay, now x என்ன வருது? So this distance is x. So this is x. இந்த triangle எடுத்துக்கோம். This is x. So இது a, b, இதை ஓன்னு வச்சுக்கோ, இதை சின்னு வச்சுக்கோ. So this is a, this is c, this is o and this is l and இந்த angle வந்து theta. Same thing is applicable here also. So thetaங்கிற போது நமக்கு என்ன வரணும்? sin theta வரணும். So x என்ன வருது? See this portion as it is சொல்லியிருக்கேன், இது ஹைபாட்னியூஸ்லேருந்து தூரம் இருக்கிறது sin theta, ஹைபாட்னியூஸ் பக்கத்தில் இருக்கிறது cos theta. So hypotenuse into L into cos theta இது x என்ன வரும்? இந்த சைடு வந்து L into cos theta, இந்த சைடு ஒன்று x is equal to hypotenuse. தீட்டாவுக்கு தூரம் இருந்தால் அது sin theta. So it means we can write x is equal to L sin theta. And the distance, this distance AC, x is equal to AC, x is equal to L sin theta. So நம்ம இப்போ எல்லா ஈக்குவேஷன் நம்ம பார்ப்போம். எல்லா ஈக்குவேஷன் என்ன? Now tan theta, as it tan theta is equal to force by m into g. Force என்ன வருது? 1 by 4 pi epsilon. So இதை k, so is equal to k into q square by 4x square. Now tan theta, now we can write tan theta is equal to f by mg. k க்கு பதில் நம்ம எழுதலாம் 1 by k க்கு பதில் k into q square by divide by into f divided by mg. So kq square divided by mg into 4x square. So further நம்ம எழுத எப்படி எல்லாம் நமக்கு தேவை q தான் கண்டுபிடிக்கணும். So we take q square out. Q square is equal to mg 4x square into tan theta divided by k. What is k? So q square is equal to mg 4 into x square and x is equal to L sin theta. 4 into L sin theta அதோட square into tan theta divided by k is equal to 1 by 4 pi epsilon naught. அதான் k. So now you can write q square is equal to மேலே இது மேலே வந்துடும் 4 pi epsilon naught into mg into 4 into 4. இதுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா L square sin square theta into tan theta. இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் q ஸ்கொயர். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு q-ஓட வேல்யூ வந்துடும். ஸோ இது ரைட் 4 pi epsilon 0 mg into 4. இந்த 4 4 16 ஆகிடும். இந்த 4 4 will become 16 pi epsilon naught into 4 4 pi epsilon naught mg into L square sin square theta into tan theta. That is q square. q square அப்படின்னா q என்ன வரும்? இதை அப்படியே அண்டர் ரூட் எடுத்துக்கணும். அண்டர் ரூட் எடுத்தோம்னா 4 இதை வெளியில் எடுத்துடலாம், இதை எல்லையும் வெளியில் எடுத்துடலாம் இன்ட்டு அண்டர் ரூட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு எம்ஜி இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா. இந்த சைன் தீட்டா என்ன வரும்? இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இது தீட்டானா இது 90ல் இருக்குது. சைன் தீட்டா என்ன வருது? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4L அண்டர் ரூட் உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வெளியில் கொண்டு வருவோன்னா இஸ் ஈக்குவல் டு 16L ஸ்கொயர் 16L ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் mg இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட் காஸ் ஸ்கொயர். இதில் சைன் தீட்டா என்ன வருது? ஸோ திஸ் இஸ் எக்ஸ்,
sin theta வந்து என்ன வருது மேலே பார்த்தா opposite side, this is opposite side by L. So 16 L square pi epsilon naught mg sin square theta is equal to x by L. From this triangle, இது வந்து hypotenuse, இது base, sin theta opposite by, so x by L whole square tan theta வரும். tan theta இது L னா இதுவும் L தானே. see இது L னா இது ஹேங் பண்ணுறப்போ இது L தான் இருக்கும். இந்த சேம் இதுதானே இப்படி வந்திருக்குது. ஸோ இது L னா இது L தான் இருக்கும். tan theta is equal to, so this is tan theta is equal to x, but this side தான் L cos theta. see this length is equal to L and this side is equal to this by this is tan theta. Okay, x by L. Okay, right, tan theta into tan theta. இதுதான் எக்ஸ்பிரஷன் 16. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுனோம்னா rewriting this will become q is equal to under root 16 pi epsilon naught, epsilon 16 pi epsilon naught into L square mg into sin square theta into tan theta. இதுதான் value of q. Suppose if theta is very small, in the angle is very small, as it is நம்ம பார்த்துருக்கோம். if theta is small, if theta is equal to very small, in that condition என்னலாம் tan theta approximately equal to theta and sin theta approximately equal to theta and cos theta என்ன வரும், cos theta is equal to 1 in this condition. So if theta is very small, that is less than 10 degree, then in that case theta is equal to 16 pi epsilon naught L square into mg. So sin theta நாம் எடுக்கலாம். sin theta is equal to theta, so we can write it as theta square. So sin theta is equal to tan theta, ரெண்டு equal to theta square into இது என்ன வரும் tan theta, sin theta theta, so sin theta is equal to theta அதோட square, tan theta is equal to theta அதோட square under root. And what is theta? Sin theta, what is sin theta? Sin of theta இந்த ட்ரையாங்கிள் எது பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். sin theta is equal to opposite by hypotenuse, opposite side by hypotenuse, opposite side by hypotenuse, that is x by L, which is also theta is equal to x by L, because it is very small angle. sin theta is equal to theta. In that case theta is equal to very small angle இருந்தால் தான் இதை நம்ம போடலாம். 16 pi epsilon naught L square mg theta into theta cube na x by L whole cube, that is x cube by L cube, x cube by L cube. So in that case this becomes theta is equal to 16 வெளியில் எடுத்துலாம் 4. ஸோ இது அடிப்பட்டு எல்லுக்கு வந்துடும் கீழே 16 under root, therefore theta is equal to x. 16 என்ன வருது 4 இது எடுக்கலாம், எல்லை வெளியில் எடுத்துடலாம். theta is equal to 16 வெளியில் எடுத்துடலாம் 4, எல்லை வெளியில் எடுத்துடலாம். எல்லை வெளியில் எடுத்துட்டு under root pi epsilon naught எடுத்துட்டோம். mg as it is, mg எங்கே தான் இருக்கும், mg into x by L whole cube. This is in the expression when theta is very small. This is the general expression. So the value of theta, general expression 16 pi epsilon naught L square mg sin square theta into tan theta.
if theta is very small, in the condition theta is equal to 4L வெளியே எடுத்து pi epsilon naught 0 mg into x by L whole cube. இங்கேயும் போடலாம் x by L whole square and x by L x cube by L cube அப்படின்னு போடலாம். போட்ட பிறகு போட்டால் தீட்டா ஸ்மாலாக இருந்தால் தான் நம்ம தீட்டான்னு போட முடியும். ஸோ இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் க்யூ. இந்த க்யூ வருது. ஸோ இந்த க்யூ, இங்கே ஒரு க்யூ இருக்குது, இங்கே ஒரு க்யூ இருக்குது. ஸோ க்யூவோட வேல்யூ, திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் க்யூ. 2 point charges plus 4q and plus q. ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. இது வந்து ப்ளஸ் 4q, இது வந்து ப்ளஸ் q. are placed at a distance d centimeter apart, d apart. ஸோ இதுக்கு இடையில் உள்ள வந்து டிஸ்டன்ஸ் வந்து d apart. Where would a third charge q to be placed? இதுக்கு இடையில் ஒரு third charge q place பண்ண போகிறோம். So that the entire system is in equilibrium. So இதை இங்கே வைக்கிறதா வச்சுக்கோ, charge q. So entire system equilibrium இருக்குன்னா என்ன அர்த்தம்? It means this point, இதுக்கு இடையில் ரெண்டுத்து வச்ச பிறகு இது வந்து மூவாமல் ஸ்டாட்டிக்காக இருக்குது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் இது மேலே கொடுக்குறது இது மேலே கொடுக்குறது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருந்தால் தான் ரெண்டு பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆகி இது ஒரு பாயிண்டில், இந்த ரெண்டுத்துக்கு லைனுக்கு இடையில் ஒரு பாயிண்டில் நிற்கும். அப்போ தான் திஸ் இஸ் ஆல்சோ இன் ஈக்லிபிரியம், திஸ் இஸ் ஆல்சோ இன் ஈக்லிபிரியம், திஸ் இஸ் ஆல்சோ இன் ஈக்லிபிரியம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அட் ஈக்லிபிரியம், at equilibrium the charge q be at x distance from, this is from plus 4q. So x distance. So in the distance, total d minus x, this will be d minus x distance. Okay. Now in the at x distance from here, the charge will be in equilibrium. So this is the negative charge. For equilibrium, q has to be negative. ஏன் நெகட்டிவ்? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது வந்து இதை இந்த பக்கம் புல் பண்ண ட்ரை பண்ணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதை இந்த பக்கம் புல் பண்ண தெரியும். இதை F1ன்னு வச்சுக்கோ, இதை F2ன்னு வச்சுக்கோ. Therefore F1 is equal to force. So இது force on q, force on இதை பாயிண்ட் வச்சுக்கோ, இதை பாயிண்ட் சின்னு வச்சுக்கோ, இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. ஃபோர்ஸ் ஆன் சி F1 என்ன வரும்? இந்த பக்கம் இதை இந்த பக்கம் இழுக்கும். ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 by ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இது 1 by 4 pi epsilon naught 0 into ப்ராடக்ட் ஆஃப் திஸ் சார்ஜ். இப்போ வந்து நம்ம டைரெக்ஷன் கொடுக்குறோம், ஏன்னா டைரெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ மைனஸ் கியூ, நோ மீனிங். மைனஸ் கியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெகட்டிவ்னா இது புல் பண்ணும். இது ப்ளஸ் கியூ இருந்தால் இது ப்ளஸ் இதை புஷ் பண்ணும். ஸோ டைரெக்ஷனுக்காக தான் நெகட்டிவ். ஸோ இன்ட்டு மேக்னிடியூட், எஃபோட மேக்னிடியூட் என்ன? 4q இன்ட்டு q. டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ், அதோட ஹோல் ஸ்கொயர் இந்த டைரெக்ஷனில். அண்ட் F2 என்ன வரும்? ஸோ F2 இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது இந்த பக்கம் புல் பண்ணிட்டு ட்ரை பண்ணும். இட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு பி இட்ஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught இன்ட்டு ரெண்டு சார்ஜ் என்ன? இது ப்ளஸ் கியூ, இது கியூ இன்ட்டு கியூ. டைரெக்ஷன் கொடுத்துருந்தா நம்ம ப்ளஸ் மைனஸ் இங்கே போட வேண்டிய தேவையில்லை. டிவைடட் பை இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் d minus x
whole square in this direction. So this is magnitude and direction. So இது vector. இதோட magnitude இது, இதோட magnitude இது. So now for equilibrium of charge at C, equilibrium charge at C equilibrium in the force equal or net force is equal to 0. Net force என்ன வருது, இந்த சைடு இருக்குதோ பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு நெகட்டிவ்னு எடுத்துக்கோம். therefore F1 plus minus of F2, ஏன்னா இது இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ், அப்போ இந்த பக்கம் போகிறது நெகட்டிவ் தான் எடுத்துக்கணும். பட் சம்மேஷன் வெக்டர் சம்மேஷன் ஆஃப் போத், அதோட மேக்னிடியூட் ரெண்டும் மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷன் கொடுத்துட்டோங்க, இது ப்ளஸ்னால் இந்த பக்கம், இது மைனஸ்னால் இந்த பக்கம், இஸ் ஈக்குவல் டு 0. F1 என்ன வருது 1/4π, F1 is equal to 1/4π epsilon naught, அது Kன்னு வச்சுக்கோ, K into 4Q divided by x square. இது எப்படி எழுதலாம், F1 plus minus ஆகும், minus F2 is equal to 0 or F1 is equal to F2, இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ F1 என்ன வருது, இதுதான் F1 is equal to F2 என்ன வருது, F2 is equal to this thing magnitude 1/k into இது 4Q, sorry this is 4Q, this is Q by d minus x whole square. ஸோ இந்த k அடிச்சிடலாம், இந்த q அடிச்சிடலாம், இந்த q அடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் பிகம் 4/x square, அது அப்படியே பரட்டி எழுதணும்னா x square by 4 is equal to, இதை பரட்டி எழுதணும்னா என்ன வருது, d minus x whole square divided by 1, ஏன்னா இங்கே வேறு ஒன்றுமே இல்லை 4, or x square is equal to x square, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதையும் ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கமும் எடுக்கணும், x by 2 is equal to d minus x, or d minus x அப்படிங்கிற போது x by 2 is equal to d minus x, or x is equal to 2 into d minus x, or x is equal to 2d minus 2x. 2x இங்கே கொண்டோம்னா 3x is equal to 2d, or x is equal to 2/3 of d. X is equal to 2/3 of d. So it means this distance x is equal to 2/3 of d from A. From A 2/3 of d, if the point G is kept, and what is this distance, d minus x, இது வந்து 2/3, இது will be 1/3 of d. 1/3 of d. So it means from the charge A, the charge C, which is of negative in nature, kept at a distance of 2/3 of the total distance, the charge C, which is having minus q magnitude, will be in equilibrium. So q is equal to this much. So what will be the magnitude of sign of q? So we can write if q, that is negative, அதான் அதோட nature of sign, magnitude q, the magnitude is kept at a distance equal to 2/3 of d from charge A, it will be
in equilibrium. Two similar and equal charges, that is metal spheres A and B, repel each other with a force of 2 into 10 to the power minus 5 Newton. So இங்கே ஒரு ஸ்பியர் இருக்கு, ஸ்பியர் A, இங்கே ஒரு ஸ்பியர் இருக்கு, ஸ்பியர் B, ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸ், சிமிலர் அண்ட் ஈக்குவல் சார்ஜஸ். ஸோ இட் மீன்ஸ் சிமிலர், இதில் ப்ளஸ் கியூ இருந்தால் இதுலேயும் ப்ளஸ் கியூ இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இஸ் ஆர்னு வச்சுக்குவோம். ஸோ நான் த ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் ஃபோர்ஸ், இங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வரும். திஸ் இதை ரிப்பல் பண்ணும், இதை ரிப்பல் பண்ணும். த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏக்கு பிக்கு என்ன வரும், F is equal to 1 by 4 pi epsilon naught 0 into charge 1 into charge 1 into charge 2 q, both are similar charges, and நம்ம q னு வச்சிருக்கோம். charge 1 charge 2 into the distance square, which is equal to 2 into 10 to the power minus 5. So first condition கொடுத்துட்டாங்க, F into Q. Okay, now a third uncharged sphere C, charge ஒரு uncharged sphere, Q3, இதுக்கு Q3, இது Q1, இது Q2, Q3 is equal to 0, uncharged sphere C is touched with the sphere A, ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள சார்ஜ் எவ்வளோ வரும், இது Q, இது 0. the net charge is equal to Q plus இதில் உள்ள சார்ஜ் plus இதில் உள்ள சார்ஜ் divided by, so this is the charge on both the sphere. So now ரெண்டு separate பண்ணிட்டோம்னா, this is C, this is A, so the charge is here Q by 2, here Q by 2. Remember ரெண்டு ஸ்பியரை, சார்ஜ் ஸ்பியரை, சிமிலர் ஸ்பியரை டச் பண்ணோம்னா, ரெண்டு டச் பண்ணி பிரிச்சோம்னா என்ன வரும், இதில் உள்ள சார்ஜை ஆட் பண்ணி டிவைட் பை 2, அதுதான் ரெண்டு ஸ்பியரில் உள்ள சார்ஜ். ஸோ திஸ் ப்ளஸ் திஸ் Q plus 0 டிவைடட் பை 2, ஸோ Q by 2. அடுத்து a third uncharged sphere C is touched with the same sphere A and placed at the midpoint between A and B. ஸோ இது A and B as it is இங்கே இருக்குது, at a distance of separation of R. midpoint எவ்வளோ வருது, midpoint is equal to R by 2. So this is E, whose charge now is Q by 2, and C is placed here, அதோட charge Q by 2. Rக்கு midpoint வச்சிருக்காங்க, so this is distance is R by 2, and this distance is R by 2, and B டச் பண்ணல, Bயில் as it is Q இருந்தது, Q அப்படியே இருக்கும். Placed at the midpoint between A and B. A and B க்கு இடையில C வச்சுட்டாங்க. Find the net force on C. So net force on C என்ன வரும், this is A, B, A, இந்த இடத்துல C இருக்கு. So this is C, இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், ஏன்னா நெகட்டிவ் சைன் இல்லை. ஸோ இதுவும் பாசிட்டிவ். ஸோ C மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும், A சியும் சிமிலர் சார்ஜுங்கிறதுனால A வந்து C மேலே சியை ரிப்பல் பண்ணும். We call it as F1. Therefore F1, that is force given on C by A, is equal to 1 by 4 pi epsilon naught, product of charge வரும், Q by 2 into 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 Q by 2. Distance என்ன வரும், ரெண்டுத்துக்கு இடையில உள்ள distance R by 2 whole square. இதை Kன்னு வச்சுக்கலாம். ஸோ F1 is equal to, இது F1 இங்கே இந்த டைரெக்ஷனில், இதை இந்த பக்கம் புஷ் பண்ணும். F1 is equal to 1 by 4 pi 0 Kன்னு வச்சுக்கலாம். Q by 2 is equal to Q square by 4
into r square 4 வரும் 4 மேலே போயிடும் divided by r square. So f1 vector is equal to q square by r square in the direction. And what about f2? f2, the force given on C by B. So இது ரெண்டு similar charges. So இது வந்து இதை push பண்ணும். So f2 is equal to 1 by 4 pi epsilon naught k னு வச்சுக்கலாம் into product of this charge q by 2 into q by 2 into q. ரெண்டுத்துக்கு இடையில உள்ள distance எவ்வளவு? இதுக்கு இடையில உள்ள distance r by 2 whole square is equal to k into q square. 2 கீழே வந்துடும் 4 மேலே போயிடும் into q divided by 2 into r square இந்த 4 2 square 4 மேலே போயிடும் is equal to k is equal to therefore f2 எந்த பக்கத்தில் இருக்கு f2 force with direction is equal to 2 into q square by r square. எந்த பக்கம் டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில். ஸோ இதோட மேக்னிடியூட் என்ன? ஸோ f1ஓட மேக்னிடியூட் வந்து ஸோ f2 என்ன வருது? f2 is equal to 2 into q square by r square. q square by r square is equal to f1. ஸோ twice of f1. இது என்ன தெரியுது? f2 is greater than f1. ஏன்னா 2f1 இங்கே ஃபோர்ஸ் வருது, இங்கே f1 ஃபோர்ஸ் வருது. நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? நெட் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் C due to charge at A and charge at B is equal to f2 minus f1. ஸோ இது பெருசு. ஸோ f2 minus f1 it will come in this direction along the direction is along f2. ஏன்னா சப்போஸ் இங்கே 5 நியூட்டன் இருக்குது, அது டபுள்னா 10 நியூட்டன். 10 மைனஸ் 5 தான் நெட் ஃபோர்ஸு. 10 மேலே இது பெரிய ஃபோர்ஸ் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும், இன் திஸ் டைரெக்ஷன். ஓகே, வாட் இஸ் ஆஸ்கிங்? ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் சி. தேர்ஃபோர் த நெட் ஃபோர்ஸ் ஆன் சி is equal to f2 minus f1. 2f1 minus f1. 2f1 f2 minus f1 என்ன வருது? f2 is equal to 2f1. f1 is equal to f1 is equal to f1. What is f1? f1 is equal to kq square. Therefore f net, that is force on C, is equal to f1. Nothing but f1. f1 is k. 1 by 4 pi epsilon naught into q square by r square. q square by r square. இப்போ வெக்டராக காமிக்கணும் என்ன பண்ணும்? towards left. ஏன் லெஃப்ட்னா இது பெரிய ஃபோர்ஸு, இது சின்ன ஃபோர்ஸு. நெட்னா திஸ் மைனஸ் திஸ் அண்ட் திஸ் வில் பி வீக்கர் along this direction towards left. A charge q is divided into two parts such that two are kept at the same separation and the force between them is maximum. Find the charge on each part. So, total charge q is divided into two parts. That is two parts na ரெண்டு சார்ஜாக பிரிக்கிறாங்க. that is charge 1 plus charge 2 is equal to q, or q2 is equal to q minus q1. Let first charge
B Q. That is Q1 is first charge is equal to Q, and Q2 is equal to Q minus Q1 is equal to Q minus Q, where Q1 is equal to Q. So first charge வந்து என்ன Q, அதை Q1 ன்னு எடுத்துக்கலாம். Second charge வந்து Q2 which is Q2 which is equal to net charge minus first charge is equal to Q minus Q. So second charge. So இப்போ பார்த்தோம்னா இப்படி இது வந்து Q1, இது வந்து Q2. Q1 is equal to Q and Q2 is equal to total charge minus first charge. First charge Q1 is Q, and both are separated by a distance of R. Now what is force? Force is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 into Q2, Q1 into Q2 divided by the distance square, or force is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 is equal to Q and Q2 is equal to Q minus Q, that is total charge minus first charge, divided by the distance R square. Now force to be maximum, for force to be maximum, differentiate force with respect to எது பண்ணலாம்? See 1 by 4 pi epsilon 0 சேஞ்ச் ஆகுது கான்ஸ்டன்ட், ஆர் சேஞ்ச் ஆகல கான்ஸ்டன்ட். எது சேஞ்ச் ஆகுது? இது சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபஸ்ட் சார்ஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா செகண்ட் சார்ஜ் சேஞ்ச் ஆகும். ஸோ வேரியபிள் குவான்டிட்டி இஸ் ஃபஸ்ட் சார்ஜ். ஸோ differentiate force with respect to first charge and equate to 0. That is df, differentiation of f with respect to charge, find out பண்ணி அதை 0. Therefore d by dq f என்ன இதை கேன்னு வச்சுக்கலாம். கேன்னுட்டு k இன்ட்டு QQ இது QQ மைனஸ் Q ஸ்கொயர் பை R ஸ்கொயர். இதை கேன்னு வச்சுக்கிறோம், இது R ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், KR ஸ்கொயர். இது ரெண்டு உள்ள கொண்டு போனால் QQ இன்ட்டு Q into Q minus Q square is equal to 0. So இதோட differentiate with respect to Q பண்ணோம்னா Q மட்டும் நம்ம, so dq of dq is equal to 1. This becomes k by R square Q into d by dq of Q minus, இது மறுபடியும் கொண்டோம்னா k by R square d by dq into Q square is equal to 0. This is separate. Differentiation of Q with respect to Q is equal to 1, or we can write dq by R square into 1 minus k by R square. Differentiation of Q square என்ன வரும்? 2 into Q into 2 minus 1 is equal to 0. Okay. So k by R square ரெண்டுத்தையும் வெளியில் எடுத்து அங்கே கொண்டு போனால் 0 ஆகிடும். Therefore Q minus 2Q is equal to 0. Simple, very simple. That is k by R square
into q minus 2q is equal to 0. இது அங்கே கொண்டு போனால் 0 ஆகிடும். It means q is equal to 2q or q is equal to q by 2, where q is equal to first charge. Second charge என்ன வருது? Second charge is equal to q minus first charge. Second charge is equal is q2, which is nothing but q minus q1. q minus q1 is q. ஏன்னா first charge வந்து q. q minus q is equal to q by q. q ஓட வேல்யூ வந்து q by 2 is equal to q by 2. q by 2. It means நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். For maximum force q1 is equal to q by 2 and q2 also is equal to q by 2. It means for to get maximum charge, this charge out of q is the total charge, first charge should be equal to q by 2 and second charge also equal to q by 2. Both should be same charge to get maximum force.